எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கேள்வி. நீங்க எப்பவாவது டயட் ஆரம்பிச்சு ஒரு 2-3 நாள்லயே ஐயோ முடியலன்னு விட்டுருக்கீங்களா? நீங்க மட்டும் தனியா இல்ல. நம்மள நெறைய பேர் இதே பிரச்சனையில தான் மாட்டிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு ஒரு ஆச்சரியமான காரணம் இருக்கு. நாம இத்தனை நாளா நம்பிட்டு இருந்த ஒரு பெரிய விஷயத்துல தான் தப்பு இருக்கு. வாங்க அத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இதுதான் நம்ம எல்லாரையும் குடையிற கேள்வி இல்லையா? எத்தனையோ டயட் விதவிதமா ட்ரை பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆனா கடைசில பார்த்தா பழைய நிலைமைக்கே திரும்ப வந்திருப்போம். ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ச்சே, இவ்ளோ கஷ்டப்பட்டும் ஏன் ஒரு ரிசல்ட்டும் இல்லன்னு தோணும். உண்மையில அதுக்கு காரணம் என்ன? முதல்ல ஒண்ணே தெளிவா சொல்லிக்கிறேன். இது உங்க தப்பில்ல. உங்க வில் பவர் கம்மியா இருக்கிறதாலயோ இல்ல நீங்க சரியா முயற்சி பண்ணாததாலயோ அது நடக்கல. நிஜமான பிரச்சனை எங்க இருக்குன்னா, நாம ஃபாலோ பண்ற அந்த டயட் முறையில தான் இருக்கு. நாம ஒரு அடிப்படையான விஷயத்தையே தப்பாதான் புரிஞ்சு வச்சிருக்கோம். சரி, அப்போ அந்த பெரிய தப்பு எங்க நடக்குது? நாம இத்தனை நாளா கண்ண மூடிட்டு நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் கேலரி கணக்கு. அது ஒரு பெரிய கட்டுக்கதைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நம்ம ஒரு தப்பான ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மால ஜெயிக்கவே முடியல. இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எவ்ளோ கலோரி இருக்குன்னு மட்டும்தான் கணக்கு பாக்குறோம். ஆனா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்கு என்ன தேவைன்னு நாம யோசிக்கிறதே இல்ல. பிரச்சனையோட ஆணிவேரே இதுதான். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். நாம போடுற கணக்கு கேலரிஸ் இன் வெர்சஸ் கேலரிஸ் அவுட். அதாவது எவ்ளோ சாப்பிட்டோம், எவ்ளோ எரிச்சோன்னு. ஆனா நம்ம உடம்பு ஒரு வேற மாதிரி கணக்கு போடுது. அதுக்கு வர்ற சிக்னல்ஸை வச்சுதான் அது செயல்களை செய்யுது. அதாவது அதுக்கு என்ன கட்டளை வருதோ அதுதான் அது செய்யும். இது ரெண்டும் டோட்டலா வேற வேற கான்செப்ட். சிம்பிளா சொல்லணும்னா, கலோரிகள் முக்கியம் இல்ல, உங்க செல்களோட ஆரோக்கியம்னா முக்கியம். நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க செல்களுக்கு நல்லதா கெட்டதாங்கிறது தான் கேள்வி. இத நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். ஓகே, கேலரி கணக்கு தப்புன்னு சொல்றீங்க. அப்போ எதுதான் சரி? அதுக்குதான் நாம நம்ம உடம்போட ரகசிய மொழிய கத்துக்கணும். ஆமா, நம்ம செல்கள் நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ணுது. நாம தான் அதை காது கொடுத்து கேட்கணும். வாங்க அந்த மொழிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்னது இந்த செல்லுலர் சிக்னல்கள்? ரொம்ப சிம்பிள். நாம சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாடும் நம்ம செல்களுக்கு அனுப்புற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த மெசேஜ்ல கொழுப்பை ஏறி, மசில்ஸ பில்ட் பண்ணு, ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்ணுன்னு நேரடி கட்டளைகள் இருக்கும். பாத்தீங்களா விஷயம் எங்க நிக்குதுன்னு? நாம நம்ம உடம்ப பட்டினி போட்டு வதைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு பதிலா நம்ம செல்களுக்கு சரியான சிக்னல் அனுப்புற, அதாவது சரியான கட்டளை கொடுக்கற சாப்பாட்ட சாப்பிடணும். இது பட்டினி கிடக்கிறதுலேருந்து நம்ம உடம்புக்கு ஊட்டமளிக்கிற ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட். சரி, இந்த மாதிரி சரியான சிக்னல்கள் அனுப்புனா என்னதான் நடக்கும்? 1. உங்க செல்கள் தானாவே கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். 2. தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சு மசில்ஸ் பில்ட் ஆகும். 3. உங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன்கள் எல்லாம் பேலன்ஸ் ஆகும். இது ஒரு முழுமையான ஆரோக்கிய மாற்றத்தை கொண்டு வரும். சும்மா வெயிட் குறைக்கிறத மட்டும் இல்ல. ஓகே, ஏன் இந்த மாற்றம் தேவைன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த கேள்வி, இதை எப்படி செய்யறது? அதுக்கான தீர்வு சிக்னல் உணவுகள்ல தான் இருக்கு. அதென்னப்பா புதுசா சிக்னல் உணவுகள்னு கேக்குறீங்களா? இது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் இல்ல. இது ஏதோ நேத்து கண்டுபிடிச்ச விஷயம்லாம் இல்ல. நம்ம பாட்டி தாத்தா காலத்துல அவங்க சாப்பிட்ட பாரம்பரிய உணவுகள் இருக்கே, அதுதான் உண்மையான சிக்னல் உணவுகள். அவங்க சும்மா எதையும் சாப்பிடல. கம்பு, கேழ்வரகு, பழைய சோறு, தயிர், கீரை வகைகள், இது எல்லாமே நம்ம செல்களுக்கு கரெக்டான சிக்னல் அனுப்புற சூப்பர் ஸ்மார்ட்டான உணவுகள். இந்த சிக்னல் உணவுகளுக்கு ஒரு 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1. ஃபைபர், அதாவது நார்ச்சத்து. 2. நம்ம சமையல்ல சேர்க்கிற மசாலா பொருட்கள். 3. சரியான நேரத்துல சாப்பிடுறது. 4. எல்லா சத்தும் சமநிலையில இருக்கிறது. இந்த 4 விஷயத்தையும் நம்ம உணவுல சரியா கொண்டு வந்தாலே போதும், பாதி வேலை முடிஞ்சுது. அப்போ இது வெறும் சாப்பாட்ட மாத்திர விஷயம் மட்டும் இல்ல. இது நம்மளோட ஒட்டுமொத்த மனநிலையும் மாத்திர ஒரு விஷயம். டயட்னால வர அந்த பயத்துல இருந்து முதல்ல வெளியே வரணும். நம்ம உடம்புக்கு எது சரின்னு அறிவோடு புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும். இந்த ஒரு வரிதான் இந்த முழு விஷயத்தோட சாரம். நாம நம்ம செல்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பயத்துக்கு இல்ல. டயட்டுங்கிற பேர்ல ஒருவித பயத்தோட சாப்பிடுறத நிறுத்திட்டு நம்ம செல்கள் சந்தோஷப்படுற மாதிரி அதுக்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இனிமே உங்க தட்டுல இருக்கிற சாப்பாட்ட பாக்கும்போது இதுல எத்தனை கேலரின்னு கணக்கு போட போறீங்களா? இல்ல இந்த சாப்பாடு என் உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸ்க்கு என்ன நல்ல சிக்னல் அனுப்ப போகுதுன்னு யோசிக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. முடிவு உங்க கையில தான்.